11th May, Peace. All beings love peace because it is their original state. It is in peace alone that social progress is possible. Peace is the criterion for mutual understanding and cordial relationship. Elements in nature are usually at peace. Occasionally they are in turmoil, pressed hard for readjustment. Beings resort to strife because of compulsion. Peacemakers among men are the salt of the earth. Peace follows enlightenment. When man establishes peace at heart, no external force can disturb it. Vedanta. சாந்த நிலையே நமக்கு நிரந்தரமாக சொந்தமானது. நாம் அனைவரும் தோன்றிய இடம் சாந்த நிலையே. அதுவே மனித உறவுகளை மேம்படுத்துகிறது, சமுதாய வளர்ச்சிக்கு அடிகோலுகிறது. இயற்கையின் கண் பஞ்சபூதங்கள் சாந்த நிலையிலேயே இருக்கின்றன. அத்தியாவசியத்தின் போது அவை சற்று கொந்தளித்து அமைதி உறுகின்றன. சாந்தத்தையும் அமைதியையும் நேசிப்பவர்களே உலகை காக்கின்றனர். சாந்தத்தில் தெளிவு பிறக்கிறது. சாந்தத்தில் நிலைத்திருப்பவனை அழிவு சக்திகள் ஒன்றும் செய்ய இயலாது எனும் வேதாந்த கருத்தை சொல்லி நம்மை சாந்தத்தில் நிலைவரச் செய்கிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.